ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ஆமாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சி வேலையெல்லாம் பார்க்க கிளம்பியாச்சுங்க. அப்படியே நம்ம செடி ஒடியெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. சரி, அதில் இருக்கிற காய்களை பறிப்போங்கிறதுக்காக பறிக்க கிளம்பியாச்சு. பாவக்காயை பார்ப்போம்னு சொல்லிட்டு பாவக்காய் செடியை பார்க்க போனேங்க. அதில் பாவக்காய் இருந்துச்சுங்க. நல்ல ஒரு 100-150 பாவக்காய் இருக்கும். நம்ம எடை போட்டு பார்த்தோம், 100-150 பாவக்காய் நம்ம கடையில் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி, அது ஒரு தடவை வெஞ்சதுக்கு ஆகும்லன்னு சொல்லி அதை பிடிங்காச்சு. அப்படியே இப்படி வந்தோம்னா நம்ம பீக்கங்காய். இது வந்து நாட்டுக்காய்ங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு மருமி ஒருத்தாங்க, அவங்க வீட்டில் விதை இருந்துச்சு. அந்த விதை வாங்கிட்டு வந்து இந்த செடியை போட்டுங்க, நல்லா காய் வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பிடிச்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 கிலோ காய் இருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த விதை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த காயை விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க விதை கொடுத்தாங்களே நமக்கு, அவங்களுக்கு நம்ம காய் கொடுக்கணும்ல. அதனால இந்த காய்களை 2-3 காய்களை விட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு 4 காய் 5 காய் கொடுத்தா ஒரு வெஞ்சனத்து காய்க்கும்ல, அதுக்காக 4 பேர் இந்த காயை பறிக்கிற காயை விட்டு வச்சுருக்கேன். அப்படியே நம்ம செடி கொடியிலலாம் சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. என் செடி கொடிகள் நல்லா இருக்கா? பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.